أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين ونبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் இந்த மார்க்கத்தின் வழிகாட்டி முஹம்மத் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அன்னாரது வழி நின்று வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீன்கள் தபீன்கள் இன்றைக்கு வரைக்கும் இந்த மார்க்கத்தை தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் சரிவர பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்முறை குர்ஆனிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கை நடைமுறைகளிலும் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நம்மை வாழுமாறு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து எந்த காரியங்களை எல்லாம் விட்டு நம்மை தவிர்த்து வாழுமாறு தடுத்தார்களோ அத்தகைய எச்சரிக்கைகள் அனைத்தையும் விட்டு தூர விலகி வாழ்ந்து வாழுகின்ற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய குத்பா உரையில் இஸ்லாமும் மனிதநேயமும் என்ற தலைப்பில் சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு உலகத்தில் ஒரு பேசு பொருளாக மாத்திரம் இருக்கின்ற நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாக இன்றைக்கு இந்த மனிதநேயம் என்ற விஷயம் மாறி வருவதை நாம் பார்க்கலாம். மேலேத்தைய நாடுகளிலே இது ஹியூமனிட்டி என்று சொல்லுவார்கள், மனித நேயம் என்று சொல்லுவார்கள். ஆனால் மனிதர்களிடத்திலே அந்த மனித நேயம் இருக்கிறதா என்று பார்த்தால் மனித நேயம் என்பது செத்துப்போன ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் மனிதரியமான இருப்பார்கள். என்னுடைய காரியம் சரியாக அமைந்தால் சரி, நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் சரி, நான் சம்பாதித்தால் சரி, நான் சொத்துக்களை சேகரித்துக் கொண்டால் சரி, நான் பட்டம் பதவி அலங்கரித்துக் கொண்டால் சரி, எனக்கு அந்தஸ்து புகழ் என்று வந்தால் சரி என்ற மனோநிலைக்கு இன்றைக்கு மனிதர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதனால்தான் பிற மக்களுடைய இந்த மனித நேயம் என்பது இல்லாமல் போயிருப்பதை நம்ம பார்க்கலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா ரெண்டு பெரும் கடமைகளை வைத்திருக்கிறான். ஒன்று என்னவென்றால் ஹுக்கூக்குல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்ய வேண்டிய கடமைகள் என்று ஒரு பகுதி இருக்கிறது. இன்னும் ஒன்று ஹுக்கூக்குல் இபாத் என்று சொல்லுவார்கள். ஒரு அடியான் இன்னும் ஒரு அடியானோடு நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகள் என்ற ஒரு பகுதி இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த இரண்டு பகுதிகளை நாம் சரியாக ஆழமாக சிந்தித்து பார்த்தால் முதலாவது பகுதி அல்லாஹ்வோடு ஒரு அடியான் நடக்க வேண்டிய நடைமுறைகள் அல்லது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒரு அடியான் நடந்து கொள்ள வேண்டிய நடைமுறைகளை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் தஆலா சில நேரங்களில்
அந்த அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் பொடுபோக்குத்தனம் காட்டினார், அல்லது அல்லாஹ் தடுத்து ஹராமாக்கிய விடயங்களை அந்த அடியான் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால், அல்லாஹ்விடத்திலே அந்த அடியான் இறைஞ்சி மன்றாடி தௌபா செய்து பாவமீட்சி பெற்றால் அல்லாஹ் அந்த அடியானை மன்னிக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்கிறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஸ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. அல்லாஹ் தஆலா அவனுக்கு இணை வைப்பதை மன்னிக்க மாட்டான், அது தவிர உள்ள பாவங்களை அல்லாஹ் நாடியவர்களுக்கு மன்னிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஒரு விதியாக இருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் ஹுக்கூகுல் இபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் உரிமைகளில் அவன் கை வைக்கிற பொழுது, அதை அவன் சரியாக நிறைவேற்றாமல் வாழுகிற பொழுது, அந்த அடியானுடைய உரிமை மறுக்கப்படுமாக இருந்தால், அல்லது மனிதநேயம் பாதிக்கப்படுமாக இருந்தால், அல்லது அந்த அடியானுக்கு அநியாயம் இழைக்கப்படுமாக இருந்தால், அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயம் பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸ்களிலே மிக உன்னதமான ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதாவது தமீமு தாரி ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, மார்க்கம் என்றாலே பிறர் நலம் நாடுவது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், குல்னா லிமன், யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க. மார்க்கம் தீன் என்றால் நலவை நாடுதல். அப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலவை நாட வேண்டும் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கால லில்லாஹி வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி வலி அய்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம். அல்லாஹ்வுடைய தூதர் ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், நலவை யாருக்கு தெரியுமா நாட வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நலவை நாட வேண்டும். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வுடைய ஏவல்களை விலக்கல்களை சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். வலி கிதாபி, அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய அல் குர்ஆனுக்கு ஒரு முஸ்லிம் நலவை நாட வேண்டும். வலி ரசூலி, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்களுடைய விஷயத்தில் ஒரு முஸ்லிம் நலவை நாட வேண்டும் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலி அய்மத்தில் முஸ்லிமீன வ ஆம்மத்திஹிம், முஸ்லிம்களுடைய தலைவர்கள், முஸ்லிம்களுடைய பொதுமக்கள் எல்லோருக்கும் ஒரு மனிதன் நலவை நாட வேண்டும். இது இந்த ஹதீஸ் உலகத்துல ஆக மனிதநேயத்தை பற்றி, ஹியூமனிட்டியை பற்றி பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனித நேயம் என்பது இஸ்லாத்தில் எந்த அளவுக்கு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாள்ல ஒரு அடியானை எழுப்பாட்டுவானாம். எழுப்பாட்டி கேட்பானாம், எப்போது ஆதம் மரில்து ஃபலம் தஉதுனி, ஏ மனிதா, நான் உலகத்துல நோய்வாய்ப்பட்டிருந்தேன், என்னை நீ நலம் விசாரிக்க வரவில்லை என்று கேட்பானாம். அப்ப அந்த அடியான் சொல்லுவானாம், யா ரப் கைஃப அஊதுக் வ அன்த ரப்புல் ஆலமீன், என்னுடைய ரப்பே, உன்னை நான் எப்படி வந்து நலம் விசாரிப்பது? நீ நான் அகிலத்தாக இருக்கும் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நான் அல்லாஹ்வுடைய உன்னுடைய அடிமை அல்லவா, உன்னை எப்படி நான் வந்து நலம் விசாரிப்பது என்று அந்த அடியான் கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானாம், என்னுடைய இன்ன அடியான் நோயுற்றிருந்தான், அவனை நீ போய் நலம் விசாரித்திருந்தால் அவனிடத்தில் நீ என்னை பார்த்திருப்பாய், என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவானாம். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இன்னும் ஒரு அடியானை கூப்பிட்டு கேட்பானாம், எப்போது ஆதம் இஸ்தத்அம்துக ஃபலம் துதைம்னி, நான் உன்னிட்ட வந்து சாப்பாடு கேட்டேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை என்று சொல்லுவானாம். அல்லாஹ் தஆலாவை பார்த்து அந்த அடியான் சொல்லுவானாம், யா அல்லாஹ் கைஃப அத்இமுக வ அன்த ரப்புல் ஆலமீன், உனக்கு நான் எப்படி சாப்பாடு ஊட்டுவது? நீ இந்த உலகத்தினுடைய அதிபதி அல்லவா என்று கேட்கிற பொழுது, என்னுடைய இன்ன அடியான் இடத்தில் உணவை தேடி வந்தான், நீ அவனை விரட்டினாய், அவனோடு நீ மனிதநேயத்தோடு நடந்து கொண்டிருந்தால் அவனிடத்தில் என்னை பெற்றிருப்பாய் அல்லவா என்று அல்லாஹ் கேட்பானாம். இன்னும் ஒரு அடியானை அல்லாஹ் எழுப்பாட்டி மறுமையில கேட்பானாம், இப்ன ஆதம் இஸ்தஸ்கைதுக ஃபலம் தஸ்கினி, நான் உன்கிட்ட தண்ணி கேட்டு வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் போட்டவில்லை என்று கேட்கிற பொழுது அந்த அடியான் சொல்லுவானாம், கைஃப அஸ்கீக வ அன்த ரப்புல் ஆலமீன், யா ரப், என்னுடைய இரட்சகனே,
கைஃப அஸ்கி, உனக்கு நான் எப்படி தண்ணீர் புகட்டுவது? வஅன்த ரப்புல் ஆலமீன், நீ யாரு? அகிலத்தாருக்கெல்லாம் அதிபதியாச்சு என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவாராம், அமா இன்னக லவ் சகைதுஹு வஜத்த தாலிக இந்தி, அவனுக்கு தண்ணீர் கொடுத்திருந்தால் அவனிடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய், என்னை பெற்றுக் கொண்டிருப்பாய் என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது அல்லாஹு தஆலா மறுமையில் ஒரு அடியானோடு பேசக்கூடிய விஷயம். இந்த ஹதீஸை சரியாக நம்ம ஆழமாக சிந்தித்து பார்த்தால் இந்த உலகத்தில இந்த ஹதீஸ் மனித நேயத்தை பற்றி, மனிதனை மதிக்க வேண்டும் என்பதை பற்றி, மனிதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதை பற்றி, மனிதன் தன்னுடைய தேவையை கேட்டு வருகிற பொழுது அவனுடைய தேவையை நிறைவேற்றி வைப்பது நம்முடைய கடமை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈமானை பற்றி விளக்கப்படுத்தினாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அல் ஈமானு பிதுஉன் வ சபஊன சுப்பா, ஈமான் என்பது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஅஃதலுஹா லா இலாஹ இல்லல்லாஹ், அதுல டாப் லெவல் கிளையில ஆக உச்சகட்டம் என்ன தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த கலிமாவை உலகத்தில ஒரு முஸ்லிம் உச்சரித்து அதை நாவினால் மொழிந்து உள்ளத்தினால் ஏற்றுக்கொண்டு உறுப்புகளால் செயல்படுத்துற விஷயம் இருக்கிறே, இதுதான் டாப் லெவல் என்று சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. வஅத்னாஹா, அதோட கடைசி தரம் என்ன தெரியுமா? இமாதத்துல் அதா அனித் தரீக், பாதைகளில் பிறருக்கு தீங்கு விளைவிக்கிற அந்த முட்களை, அதுல தீங்கு விளைவிக்கக்கூடிய அனைத்தையும் பாதையை விட்டு நீக்கிவிட்டால் அதுவும் ஈமானுடைய கிளை என்று சொன்னார்கள். இன்னும் ஒரு ஹதீஸ்ல, பாதைகளில் தீங்கு தரக்கூடியதை பாதையை விட்டு நீக்குவது தர்மம், சதகா என்று சொன்ன மார்க்கம் இந்த மாதிரி. இதுல என்ன தெரியுது? பாதையால நம்ம மட்டும் போறதில்ல, பிற மக்கள் போறாங்க என்றால் அந்த பாதையில பிறருக்கு நோவினை தரக்கூடிய அந்த விஷயங்களை பாதையை விட்டு நீக்குவது தர்மம், சதகா, அது ஈமானுடைய கிளை என்றால் எந்த அளவுக்கு இந்த உலகத்துல இந்த மனிதநேயத்தை பற்றி இந்த மார்க்கம் பேசி இருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் குன்னா இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ சத்ரின் நஹார், நாங்க ஒரு நாள் பகல் ரசூலுல்லாஹ்வோட பள்ளிவாசல்ல அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட ஃபஜாவு கௌமுன் ஃபுஃபாத்துன் உராத்துன் முஜ்தாபி அன்னமார், ஒரு கூட்டம் வருகிறார்கள். அவங்க யாருன்னு கேட்டால் அவங்களுக்கு செருப்பு அணிகிறதுக்கு செருப்பு இல்ல, கால்ல உடுத்துறதுக்கு ஆடை இல்ல, அழுக்கு படிந்த முகத்தோடு அழுக்கான மேனியோடு சாப்பிட வசதி இல்லாமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட்ட சபைக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதனுடைய முகத்தை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ்வுடைய முகம் அப்படி கருத்து போகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலை விட்டு உள்ள வராங்க, பிறகு வெளியே போறாங்க, பிறகு உள்ள வராங்க, பிறகு வெளியே போறார்கள். என்ன செய்வதென்று ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய தூதர் பிலாலை பார்த்து சொன்னார்கள், பிலாலே அஸ்ஸின், அதான் சொல்லுங்கள். பிறகு பிலால் அதான் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதானுடைய வக்த் வந்துட்டு அதான் சொல்லியாச்சு, இகாமத் சொல்லுங்கள். பிலால் இகாமத் சொல்லுகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகை நடத்துகிறார்கள். தொழுகை நடத்திவிட்டு மக்களுக்கு ஒரு உபதேசம் செய்கிறார்கள். அந்த உபதேசம் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், மக்களே, இத்தகூ ரப்பக்கும், உங்கள் ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவன்தான் உங்களை ஒரே ஆத்மாவில் இருந்து படைத்தான். வ ஹலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ, அந்த ஒரே ஆத்மாவில் இருந்துதான் அவருடைய மனைவியை படைச்சு அவங்க ரெண்டு பேரின் மூலமாக தான் உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் படைத்தான் என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டிவிட்டு சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வல் தன்னுர் நஃப்ஸுன் மா கத்தமத் லிகதின், உங்கள ஒரு ஆத்மாவும் நல்லா யோசித்து பார்க்கட்டும், நான் என்னுடைய மௌத்துக்கு பின்னால் நாளை மறுமைக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறது, சேகரித்து வைத்திருக்கிறது எது என்பதை நீங்க எல்லாரும் சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டு, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து கொள்ளுங்கள், இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன், நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறீங்கன்றத அல்லாஹ் அறிகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டிட்டு மக்கள்கிட்ட சொல்றாங்க, தர்மம் செய்யுங்கள் மக்களே,
என்று சொல்லிட்டு சும்மா சொல்லல, இத்த குன்னார வளவு விஷயத்தை தம்பத்தின் பேரிச்சம்பளத்தினுடைய ஒரு விதையை எடுத்து அதுல ஒரு அரைவாசியை பகுதியாக பிரித்து சரி தர்மம் செய்து நரகத்தை விட்டு நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. ஏன் சொல்றாங்க என்றால், முன்னால முதல் என்று சொல்லக்கூடிய அந்த கோத்திரத்தார் கொடுத்துறதுக்கு ஆடை இல்ல, அணிகிறதுக்கு சப்பாத்து இல்ல, சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாம வருகிறார்கள். இதை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ்க்கு கடுமையான கவலை. ரசூலுல்லாஹ்வுடைய மனநேயத்தை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் யார் என்று பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கோத்திரம் என்று பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த குலம் என்று பார்க்கல. மக்களே, அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்யுங்கள். இத்தக்கும் நாரவளவு விஷயத்தை தந்தா பேரித்தம்பலத்தினுடைய ஒரு பகுதியை கொடுத்தாவது உங்களை நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாரும் என்ன தெரியுமா செஞ்சாங்க? அவங்களோட வீட்டில் இருந்த பொற்காசுகள், வெள்ளிக்காசுகள், ஆடைகள், பேரிச்சம்பளம் இருந்தால் ஒரு சா, அதுபோல வாட்கோதுமை இருந்தால் ஒரு சா என்று சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் அது எல்லாத்தையும் கொண்டு வருகிறார்கள். வந்தால் ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க, அன்சாரி தோழர் ஒருவர் வருகிறார், அவருடைய பை நிறைய பொருட்கள் இருக்கிறது. அந்த பையை பேக தூக்க முடியாமல் திண்டாடி கொண்டு வருகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள், அப்படி எல்லாரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்கிறாங்க, உணவுப் பொருட்களுடைய ஒரு குவியல் இருக்கிறது, ஆடைகளுடைய ஒரு குவியல் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருடைய முகத்தை பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் பொன்னை போன்று மின்னிக் கொண்டிருப்பதை கண்டேன் என்று ஜரீர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே 1848 செய்தியாக பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பிற மனிதர்கள் கஷ்டத்தில் இருக்கப்படாது, பிற மனிதர்கள் நோயில் இருக்கப்படாது, பிற மனிதர்கள் உடுத்த ஆடை இல்லாமல் இருக்கப்படாது, பிற மனிதர்கள் சாப்பிடுவதற்கு உணவில்லாமல் இருக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் நினைக்கிறாங்க என்றால், அந்த மனித நேயம், அந்த மனிதாபிமானம் இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிற மனிதாபிமானமாக இருக்கிறது. உலகத்துல மனிதாபிமானத்தை, மனிதநேயத்தை, ஹியூமனிட்டியை உலகத்தில நேசித்து ஒவ்வொரு மகனும் சரியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அச்சொட்டாக சொன்ன மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய மஸ்ஜித் நபவி உலகத்துல உள்ள பள்ளிவாசல்கள்ல மிக புனிதமான இடம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸலாத்துன் ஃபீ மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளிவாசல்ல இதுல மஸ்ஜித் நபவில தொழுறது கைரும் மின் அல்ஃபி ஸலாத்தின் ஃபீமா சிவா இல்லல் மஸ்ஜிதுல் ஹராம், கஅபத்துல்லாஹ்வுல போய் தொழுவதை விட இந்த பள்ளிவாசல்ல தொழுவது உலகத்துல உள்ள எல்லா பள்ளிவாசல்ல போய் தொழுவதை விட நன்மையால் 1000 மடங்கு சிறந்தது. எது? மஸ்ஜித் நபவி. கஅபத்துல்லாஹ் அதுக்கு இன்னும் சிறப்பு இருக்கு. வேற பள்ளிகளோட ஒப்பிடக்குள்ள இது 1000 மடங்கு நன்மையாக சிறந்தது. அந்த பள்ளிவாசலுக்குள்ள ஒரு கிராமப்புற அரபி சிறுநீர் கழித்து விடுகிறார். சஹாபாக்கள் கொந்தளிக்கிறார்கள். சஹாபாக்கள் விரட்ட பார்க்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா தஸ்ரமுஹு, அவரை விரட்ட வேண்டாம். ஃபதரகு ஹத்தா பால, அவர் சிறுநீர் கழிச்சு முடிகிற வரைக்கும் முடுங்க. அவர் சிறுநீர் கழிச்சு முடிச்சதுக்கு பின்னுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை என்கிட்ட கூட்டி வாங்க. சஹாபாக்கள் நினைக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மனிதரை வெளுத்து வாங்க போறாங்க. ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை கூப்பிட்டு சொன்னார்கள், இன்ன ஹாதியில் மசாஜித், இது என்ன இடம் தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய வீடு. லா தஸ்லுஹு ஃபீஹி ஷைஉன் மினல் கபரி வல் பௌல், அல்லாஹ்வுடைய ஆலயத்துல சிறுநீர் கழிப்பது, அழுக்குகளை கொண்டு கொட்டுவது, இதெல்லாம் கூடாது. உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்னமா லிதிக்ரில்லாஹி வஸ்ஸலாத்தி வக்ராத்துல் குர்ஆன், இது எதற்கான இடம் தெரியுமா? அல்லாஹ்வை திக்ர் செய்தல், குர்ஆன் ஓதுதல், தொழுதல் போன்ற இடம்தான் என்று சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்த உடனே அவர் என்ன தெரியுமா சொன்னார்? யா அல்லாஹ், அல்லாஹும்ம ரஹம்னி வ முஹம்மதா, யா அல்லாஹ் எனக்கு அருள் பாலிப்பாயாக, கருணை காட்டுவாயாக, முஹம்மதுக்கும் கருணை காட்டுவாயாக, வலா தர்ஹம் மஅனா அபதா, எங்களோட சேர்த்து வேறு யாருக்கும் கருணை காட்டுவாய்.
அவருக்கு மார்க்கம் தெரியாது, பள்ளியோட மகத்துவம் தெரியாது, பள்ளிக்குரிய ஹுர்மத் என்னன்னு தெரியாது. அவர் அடிச்சு விரட்டிருந்தா நாளைக்கு வந்து அதே வேலையை பார்ப்பாங்க. ரசூலுல்லாஹ் அடிச்சு விரட்டல, ரசூலுல்லாஹ் அவரோடு மனிதநேயத்தோடு நடந்து கொண்டார்கள். இது சிறுநீர் கழிக்கிற இடம் அல்லப்பா, இது அல்லாஹ்வை தொழுகிற இடம், அல்லாஹ்வை திக்ர் செய்கிற இடம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுகிற இடம் என்றதை ரசூலுல்லாஹ் மனிதநேயத்தோடு சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்து விட்டு சென்ற ஹதீஸை நாங்கள் முஸ்லிமிலே பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் மனிதநேயத்தை சொன்ன அளவுக்கு வேறு எந்த மதமும் சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மர்ரத் பிஹி ஜனாஸத்துன் ஃபகாம, ஒரு ஜனாஸா வருகிறது, ரசூல் எழும்புறாங்க. சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் இன்னஹா ஜனாஸத்துன் யஹூதியத்துன், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க எழும்புற ஜனாஸா இருக்குதே அது முஸ்லிம் ஜனாஸா அல்ல, ஒரு யூதனுடைய ஜனாஸான்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அலைஸத் நஃப்ஸன், அதுவும் ஒரு உயிர் அல்லவா, அதுவும் ஆத்மாதானே என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித நேயம் இந்த உலகத்தில் மேலோங்க வேண்டுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஹதீஸ்கள்ல இந்த மனித நேயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் மிக தெளிவாக, உலகத்தில் இன்றைக்கு மனித நேயம் என்ற வார்த்தை வெறுமனே ஒரு ஸ்டைலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தையை தவிர உலகத்தில் எங்கேயாவது மனித நேயம் இருக்கிறதா? மனிதர்களை வேண்டுமென்று கொத்து கொத்தாக கொலை செய்கிறார்கள், பச்சிளம் பாலகர்களை வேண்டும் என்று கொலை செய்கிறார்கள், கற்பிணி தாய்மார்களை வேண்டும் என்று கொலை செய்கிறார்கள், வயோதிபர்களை வைத்தியசாலையோடு சேர்த்து குண்டுமலை பொழிந்து அழிக்கிற உலகம் இன்றைக்கு ஹியூமனிட்டியை பற்றி பேசுகிறது, மனிதநேயத்தை பற்றி பேசுகிறது, மனிதாபிமானத்தை பற்றி பேசுகிறது. இன்றைக்கு மனித உயிர்களுக்கு உலகத்தில் மதிப்பில்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் மதம் கடந்த மனிதாபிமானத்தை, மதம் கடந்த மனிதநேயத்தை இந்த உலகத்துக்கு போதித்த ஒரே ஒரு தலைவர் இருப்பார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயமான காலத்தில் நானும் நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல கான குலாமுன் யஹூதியுன் யஹ்திமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூத சிறுவன் ரசூலுல்லாஹ் வீட்டுல பணிக்கமர்த்தப்பட்டிருக்கிறார். அந்த சிறுவன் ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு விட்டார். நோய்வாய்ப்பட்டிருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஅதாஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஊது, அவரை நோய் விசாரிப்பதற்காக ரசூலுல்லாஹ் போறாங்க. போய் அவருடைய தலைமாட்டில் அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்து சொன்னார்கள், ஃபகாலஹு அஸ்லிம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளப்பன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் தெரியும் அவர் மௌத்தா போயிடுவார்னு சொல்லி கடுமையான வருத்தம். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அஸ்லிம், இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். என்றால் அவர் இருந்த இடம் எங்க? ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறார். அவருடைய பண்பாடு முழுக்க கான குலுகுஹு குர்ஆன், அல் குர்ஆன் தான் பண்பாடு. அவருடைய வாழ்க்கையை குர்ஆன் என்று வாழ்ந்த ஒரு மனிதனுடைய வீட்டில தான் அந்த சிறுவர் இருக்கிறார். அந்த சிறுவரை பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? அஸ்லி, இஸ்லாத்துக்கு வந்துடப்பான்னு சொல்றாங்க. ஃபனதர இலா அபி, வாப்பா முன்னால் இருக்கிறார். வாப்பா அவர் பார்க்கிறார். ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை அவர் கேட்க சொல்றாரு. வாப்பா வேற முன்னால் இருக்கிறாரு என்று சொல்லி வாப்பாவை பார்க்கிறார். தந்தை என்ன தெரியுமா சொன்னார்? அபுல் காசிமின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபுல் காசிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கேட்டு வழிபட்டு இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள் என்று ஒரு யூத தந்தை தன்னுடைய மகனுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வேலைக்கார பையனோடு மனிதநேயத்தோடு நடந்து கொண்ட அந்த வரலாற்றை இந்த உலகத்துக்கு நாம் பாடமாக சொல்லிக் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களை, பெண்களை போர்க்களத்தில் கூட கொலை செய்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்ன மார்க்கத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இன்றைக்கு போர்க்களங்கள்ல பின்பற்றப்படாத ஒரு தியரி தான் இந்த பெண்களை, சிறுவர்களை எல்லாம் தாறுமாறாக கொலை செய்தார்கள். பாலஸ்தீனத்தில பச்சிளம் பாலகர்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் என்று சொல்லி எந்த விதமான குற்றமும் செய்யாமல் அநியாயமாக தினம் தினம் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள்.
உலகம் பார்த்து கொண்டிருக்க ஒரு சமுதாயம் அப்படியே அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் உலகத்தில் எங்கே மனிதநேயம் இருக்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் முழுக்க நாம் தேடி பார்க்கிற பொழுது மனிதாபிமானத்தை, மனிதநேயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்த மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், அன்ன யஹூதியத்துன் அத்தத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஷாத்தின் மஸ்மூமத்தின், ஒரு யூத பெண் ரசூலுல்லாஹ்க்கு நஞ்சி கலந்த இறைச்சியை கொண்டு வந்து சாப்பிட கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅகல மின்ஹா, அதை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டு விட்டு தான் பார்க்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு அந்த இறைச்சியின் மீது இருந்த நஞ்சினுடைய அந்த தாக்கம் ரசூலுல்லாவை தாக்க ஆரம்பிக்கிறது. அந்த நஞ்சூட்டி இறைச்சி கொடுத்த அந்த யூத பெண்மணி ரசூலுல்லாஹ்வை அழைத்து வரப்படுகிறார். சஹாபாக்கள் ரசூலுல்லாவை பார்த்து கேட்டார்கள், அலா நக்துல்ஹா யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை கொலை செய்வதற்காக நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியை கொண்டு வந்து கொடுத்த அந்த பெண்மணியை நாங்கள் கொலை செய்யட்டுமா யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவளை மன்னித்து அனுப்பி வைத்து அவளை மன்னித்து அனுப்பி வைத்து விடுங்கள். அனஸ் இப்னு மாலிக் சொல்றாரு, ஃபமா தில்து அரிஃபுஹா ஃபீ லஹவாத்தி ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய தாடைகளுக்குள், கடவாய் பற்களுக்குள் நான் அந்த யூத பெண்மணி கொடுத்த நஞ்சூட்டப்பட்ட இறைச்சியினுடைய அந்த நஞ்சு தன்மையினுடைய தாக்கத்தை என்னால் பார்க்கக்கூடியதாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு யூத பெண்மணி நஞ்சூட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண்மணியை கூட மிகப்பெரிய மனிதநேயத்தோடு மன்னித்து அவர்களை வழியனுப்பி வைத்த அந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொலை செய்த கொலைகாரியை மன்னித்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில சர்வசாதாரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக பழி வாங்குகிற, கொட்டி தீர்க்கிற, அல்லது இல்லாமலாக்குகிற, அல்லது கொலை செய்து விடுகிற ஒரு கேவலமான நிலைமைகளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோமா இல்லையா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதாபிமானத்தை, மனிதநேயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகத்துக்கு அழகாக போதித்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கௌரத் இப்னு ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்ட்ட ஹத்தா காம அலா ரஸி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்ஸைஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையில, தலைமாட்டுக்கு முன்னால வாளோட வந்து நின்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒரு யுத்தகலத்துக்கு பேசி திரும்பி வருகிறார்கள். மதீனாவுக்கு நெருக்கமாக வந்து விட்டார்கள். கடுமையான டயர்டாக இருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க எல்லாரும் ஒவ்வொரு மரத்தினுடைய இழல்ல வைத்து வைத்து சாஞ்சு கொள்ளுங்கன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு மர நிலையில சாகிறார்கள். சாஞ்சிட்டு திடீரென்று பாக்குறாங்க, கௌரத் இப்னு ஹாரிஸ் என்கிற மனிதர் தலைமாட்டுல ஒரு வாளை வைத்துக் கொண்டு நிற்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாரு, காலமை எம்னவுக்க மின்னி, இப்போ உங்களை என்னிடமிருந்து யார் பாதுகாப்பது என்று வேற கேட்கிறார். வாளை வச்சுக்கிட்டு ரசூலோட கழுத்தை அப்படியே நீட்டி நோக்கி வாளை நீட்டி கொண்டு, என்னிடமிருந்து உன்னை பாதுகாப்பது யாரை பார்த்து கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கால அல்லாஹ், என்ன சொன்னாரு? என்ன பாதுகாக்கிறது என்ற ரப்பு அல்லாஹ் தான் பாதுகாப்பான், வேற யார் இருக்கிறேன்? ஒரு தெருமையில சஹாபாக்கெல்லாம் தூரத்து உடைக்கிறாங்க, அல்லாஹ் தான் என்ன பாதுகாப்பான்னு சொன்னாங்க. அப்படியே கழிச்சு கொண்டிருக்கிற பொழுது ஃபஸகத்த ஸைஃபு மின் யதிஹி ஃபஅഖதஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ், அவருடைய கையிலிருந்து வாள் அப்படியே விலகி கீழே வருகிறது. ரசூலுல்லாஹ் அந்த வாளை கையில் எடுத்துட்டு கேட்கிறாங்க, கால மை யம்னஉக மின்னி, இப்போ உன்னை என்னிடமிருந்து பாதுகாப்பது யாருன்னு கேட்கிறார். அந்த மனிதர் என்ன தெரியுமா சொன்னார்? கால குன் கஹைரின் அத்தஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். அது அந்த வாளை கையில் எடுத்துட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று ஈமான் கொண்டு விடு, ஷஹாதத்தை சொல்லிவிடு என்று சொன்னாங்க. அவர் சொன்னார், காலலா, நான் ஈமான் கொள்ள மாட்டேன், வலகின்னி ஆஹிதுக அல்லா உகாத்திலுக, அதாவது நான் உங்களுக்கு ஒரு வாக்கு தரேன், என்ன தெரியுமா? இதற்கு பிறகு நான் உங்களோட சண்டைக்கு வர மாட்டேன், யுத்தம் செய்ய மாட்டேன், உங்களோட போராட மாட்டேன் அப்படின்னு உடனே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவரை நம்பி அப்படியே வழியை கூப்பிட்டாங்க, போய்த்து சேரப்பான்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. வைத்து சேரப்ப மகல்லா சபீல உண்டா, அவர ரோட்ல அப்படியே அவர் விட்டுட்டாங்க. கால ஃபதஹப இலா அஸ்ஹாபிஹி, அவர் எங்க தெரியுமா போறாரு? நேர வீட்டுக்கு போகல, அவருடைய தோழர்கள் இருக்கிற இடம் சபைக்கு போறார். போய் சொன்னார், கால
கத் ஜிஅதுகும் மின் ஐந்தி கைரின் நாஸ். நான் எங்க தெரியுமா இருந்து வாரேன்? இந்த உலகத்துல மனிதநேயத்தை மதிக்கிற இந்த உலகத்துல ஒரு சிறந்த மனிதனிடம் தான் வருகிறேன் என்று சொன்னார். என்னது? உலகத்துல சிறந்த முறையில் மன்னிக்கிற மனிதநேயத்தை உலகத்துக்கு போதிக்கிற இந்த உலகத்தில் ஒரு ஒரிஜினல் ஹியூமனிட்டி உள்ள ஒரு மனிதனிடமிருந்து நான் வருகிறேன் என்று சொல்லி வைத்து அவர் அஸ்ஹாபுகிட்ட சொன்னார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை நாங்கள் ஜாபிர் இப்னு அப்துல்லா அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொன்னால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் மனிதநேயத்தை மனிதாபிமானத்தை மிக தெளிவாக மதிக்கிற மார்க்கம். சகோதரர்கள், மிக தெளிவாக சொல்லிக் கொடுக்கிற மார்க்கம். எந்த அளவுக்கு என்றால், ஆன்மீகத்தில கூட வணக்க வழிபாட்டுல கூட மனிதநேயத்தை மதிக்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க. பைனமன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்துபு, அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பர்ல குத்பா செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஆள் இது ஹுவ பிரஜுலின் காயிமுன், ஒரு ஆள் வெளியில நின்று கொண்டிருக்கிறாரு. வெளியில நின்று கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன தெரியுமா, அவர் யார் என்று பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அங்க போய் பார்க்கப்படுது அபு இஸ்ராயில், அவருடைய பேர் அபு இஸ்ராயில் என்று சொல்லப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஏன் நின்று கொண்டிருக்கிறாரு? உடனே நகர யகூம வலா யகூத், அவர் நேர்ச்ச வச்சுக்கிறார். என்ன நேர்ச்ச? அவர் நின்றுகிட்டு தான் வர உட்கார மாட்டாராம். வலா கல்லம், பேச மாட்டாராம். வலா இஸ்தலில், அவர் இணல் எல்லாம் மீட்க மாட்டாராம். வயசூமு, நோம்பு தான் முடிச்சிப்பாராம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட சஹாபாக்கள் சொல்றாங்க. நேர்ச்ச வச்சுக்கிறார். என்னது? அவர் சாப்பிட மாட்டார், நோம்பு இருக்க மாட்டார், நின்றுகிட்டு தான் இருப்பார். என்னது? உட்கார மாட்டாரு, நிழல்ல நிக்க மாட்டார், வெயில்ல நிற்பாருன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவரை வர சொல்றாங்க. வர சொல்லுங்க. ஃபல்யத்த கல்லம், அவரை பேச சொல்லுங்க. வல்யஸ்தலில், நிழல்ல நிக்க சொல்லுங்க. வல்யகுது, உட்கார சொல்லுங்க. வல்யுத்திம்ம ஸௌமஹு, நோம்ப மட்டும் பூர்ணப்படுத்த சொல்லுங்க. வலிர விஷயம் உங்களுக்கு. அப்ப இந்த உலகத்துல மார்க்கம் என்ற போர்வையில கூட மனிதநேயம் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக சஹாபாக்களுக்கு விளக்கப்படுத்திய ஹதீஸை பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் ஒரு நாள் தொழுகை நடத்துறாங்க. எப்படி என்று கேட்டால், இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு அபி கத்தாதா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்காக போய் தொழுகை நடத்துறாங்க. இன்னீல அக்கூமு ஃபி ஸலாத்தி உரீது அன் உத்தவில ஃபீஹா, நான் என்ன செய்கிறேன்? தொழுகையை நீட்டி தொழ ஆசைப்படுகிறேன். ஆனால் நீட்டி நிதானமாக நீண்ட சூறாக்களை ஓதி தொழணும் என்று சொல்லி தக்பீர் கட்டினாலும் பின்னால குழந்தைகளுடைய அழுகுரல் கேட்கிறது. நான் நீட்டி தொழ வேண்டும் என்று நினைத்து நீண்ட சூறாக்கள் ஓத வேண்டும் என்று தொழுகையை நினைத்திருந்தாலும் அந்த குழந்தையினுடைய அழுகுரல் கேட்ட உடனே அந்த குழந்தையினுடைய அழுகையை நான் தாக்கி அசௌகரியம் ஏற்பட்டு விடும் என்பதற்காக தொழுகையை நான் சுருக்கி கொண்டேன் என்று சொல்லக்கூடிய ஹதீஸை பார்க்கிறோம். என்றால் தொழுகையில கூட மற்றவர்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது, அல்லது மனித நேயம் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. மனிதாபிமானத்தோடு நடந்து கொண்ட அந்த ஹதீஸ்களை பார்க்கிறோம். என்றால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மார்க்கம் மனிதநேயத்தை மனிதாபிமானத்தை அதிகம் போதிக்கிற மார்க்கம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யர்ஹமுல்லாஹு மன் லா யர்ஹமுன் நாஸ், யார் மனிதர்களோடு இரக்கமாக கருணையாக மனிதாபிமானத்தோடு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளவில்லையோ அவர்களோடு அல்லாஹ்வும் இரக்கம் காட்ட மாட்டான் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது மனிதநேயத்தை மதித்து மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமும் மனிதநேயமும் என்ற இந்த தலைப்புல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறும் மனிதர்களோடு மனிதநேயத்தோடு நடந்து கொள்ளுமாறும்
ஏவுகின அதே நேரத்தில் இந்த மார்க்கம் மிருகங்களோடு கால்நடைகளோடு கூட நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிற மார்க்கம் இந்த மார்க்கம். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், பைனமா ரஜுலுன் யம்ஷி ஃபஸ்தத்த அலைஹில் அதஷ். ஒரு மனிதர் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அவருக்கு தாகம் அதிகரித்து விட்டது. எனவே அவரால் நடக்க முடியவில்லை. ஒரு கிணற்றை அடைகிறார். கிணற்றை அடைந்து அந்த கிணற்றுக்குள்ள இறங்கி அதுல தண்ணீரை அள்ளி குடித்து விடுகிறார். சும்மா ஹரஜ, அவர் கிணத்திலிருந்து வெளியேறி வந்து கொண்டிருக்கிறார். திடீரென்று பார்க்கிறார், ஒரு நாய் கடுமையான தாகத்தோடு நாக்கை தொங்க போட்டுக்கொண்டு அது கடுமையான கஷ்டத்தோடு வந்து கொண்டிருக்கிறது. அந்த மனிதர் அந்த தாகத்தை அறிந்து கொண்டு அவர் கிணற்றிலே இறங்கி தன்னுடைய கால் பாலனியை தண்ணீரால் நிரப்பி வெளியே வந்து அந்த நாக்கி தண்ணீரை ஊற்றுகிறார். ஸல்லல்லாஹு சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவர் நாக்கி தண்ணீர் ஊற்றினார். அவர் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார். அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தான் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், வைனலனா ஃபில் பஹாயிமி அஜ்ரன், அப்படி என்றால் மிருகங்களுக்கு கால்நடைகளுக்கு நாங்க சாப்பாடு கொடுத்து இரக்கம் காட்டினால் அதுக்கு நன்மை இருக்குதான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஃபீ குல்லி கபதின் ரதபத்தின் அஜ்ருன், இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு ஊர்வன ஈரமுள்ள ஒவ்வொரு மிருகங்களுக்கும் இரக்கம் காட்டுகிற பொழுது அது நன்மையை அள்ளி கொண்டு வரும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நாங்கள் புகாரிலே பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியாயம் செலுத்துகிற பொழுது, நீதம் சொல்கிற பொழுது கூட தங்கட சார்பாக தங்கட சைட்டுக்குள்ளாக நீதம் சொல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின் அலா அல்லா தஅதிலு, உங்களுக்கு ஒரு சமுதாயத்தார் மீதுள்ள குரோதம் உங்களை நீதம் செலுத்துவதை விட்டும் தடுக்க வேண்டாம். உதாரணமா, நம்மளோட சைட்ல ஒரு ஆள் இருப்பார் கூட்டாளி, இன்னும் ஒருத்தர் நமக்கு எதிரியா இருப்பார். ஆனால் பிழை முழுக்க கூட்டாளி நமக்கு தான் இருக்கும். எதிரியோட சைட்ல பிழை இருக்காது. இருந்தாலும் நம்மளோட உள்ளம் என்ன சொல்லும், நம்மளோட கூட்டாளிக்கு சேர்த்துக்கிட்டு எதிரிக்கு நம்ம ஏசுவோம். என்னென்றால் அந்த நேரத்துல நமக்கு கூட்டாளித்தனம் தெரியுமே ஒழிய, அல்லது குடும்பம் தெரியுமே ஒழிய, அல்லது நம்மட நெருக்கம் தெரியுமே ஒழிய நியாயம் தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா யஜ்ரி மன்னக்கும் ஷனஆனு கௌமின், ஒரு சமுதாயத்தின் மீது உள்ள வெறுப்பு குரோதம் உங்களை நீதம் செலுத்துவதை விட்டும் தடுக்க வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். நீதமாக நடந்து கொள்ளுங்கள், ஹுவ அக்ரபு லித்தக்வா, அதுதான் தக்வாவுக்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு என்றால், இஸ்தப்ப ரஜுலானி ரஜுலும் மினல் முஸ்லிமீன் வ ரஜுலும் மினல் யஹூத், ரெண்டு பேர் சண்டை பிடித்துக் கொள்றாங்க, வாய்த்தறுக்கப்பட்டு கொள்றாங்க, ஏசி கொள்றாங்க. ஒரு ஆள் முஸ்லிம், ஒரு ஆள் யூதர். அந்த முஸ்லிம் என்ன தெரியுமா சொன்னார், வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், யூதர் சொன்னார் இந்த உலகத்துக்கு வழிகாட்டிய அல்லாஹ் மூசாவை தான் அனுப்பினார் என்று யூதர் சொன்னார். முஸ்லிம் சொன்னார், இல்லை இல்லை, வல்லதி இஸ்தஃபா முஹம்மதன் அலல் ஆலமீன், உலகத்தார் அனைவருக்கும் வழிகாட்டியாக அல்லாஹ் அனுப்பியது மூசாவை அல்ல முஹம்மதை தான் என்று முஸ்லிம் சொன்னார். ரெண்டு பேருக்கும் இடையில பெரிய வாய்த்தர்க்கம் வந்து ஃபலதம வஜ்ஹுல் யஹூத், இந்த முஸ்லிம் என்ன தெரியுமா செஞ்சார், யூதர கன்னத்துல அடிச்சு போட்டார். அடிச்சா இந்த கேஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வருது. வந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த யூதரை அழைத்து கேட்டார்கள், இந்த விஷயம் இவர் உங்களுக்கு அடிச்சார். அவர் சொன்னார், ஆம் யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அவர் எனக்கு அடித்தார். நீங்க என்ன சொன்னீங்க? நான் வல்லதி இஸ்தஃபா மூசா அலல் ஆலமீன், நான் மூசா தான் அகிலத்தாருக்கு, அதாவது அருட்கொடையாக அனுப்பப்பட்டவர், வழிகாட்டி அனுப்பப்பட்டவர் என்று சொன்னேன். அவர் முகமது என்று சொன்னார். ரெண்டு பேருக்கும் சண்டை வந்து என்னை அறைந்து விட்டார் என்று சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த முஸ்லிம் சகோதரரை பார்த்து சொன்னார்கள், லா துகையரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை நீங்கள் உயர்த்தி விட வேண்டாம். ஃபைன்னன் நாஸ யுஸ்அகூன யௌமல் கியாமா, நாளை மறுமை நாள்ல
எல்லா மக்களும் மூச்சையாகி விடுவார்கள், மயங்கி விழுந்து விடுவார்கள். அவர்களோடு சேர்ந்து நானும் மூச்சையாகி விடுவேன். முதலாவது நான் தான் மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்ப்பேன். மறுமையில் எல்லாரும் மயங்கிடுவாங்க, எல்லாரும் மூச்சையாகி விழுந்து விடுவார்கள். முதலாவது நான் தான் கண்ணை முழித்து பார்ப்பேன். ஃபைதா மூசா பாசித்துன் ஜானிபல் அர்ஷ். நான் தான் முதலாவது கண்ணை முடிச்சு பார்ப்பேன். மூசா அரசனுடைய ஒரு ஓரத்துல தொங்கிக் கொண்டிருப்பார் என்று சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபலா அதிரி அகான ஃபீ மன் சைக ஃபஅஃபாக கப்லி. எனக்கு தெரியாது, சில நேரத்துல மூசாவும் மயங்கி அவர் எனக்கு எழும்பிட்டாரோன்னு தெரியாது. அவுகான மின்மன் இஸ்தஸ்னல்லாஹ், அல்லது அவரை மட்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்து மயங்காமல் மூச்சையாகாமல் விட்டுட்டானோ தெரியாது. ஆனா நான் எழுப்பி பார்க்க சொல்ல மூசா அரசுல தொங்கிக்கிட்டு இருப்பார் என்று சொல்லிட்டு லா துகையரூனி அலா மூசா, மூசாவை விட என்னை நீங்கள் உயர்த்திட வேண்டாம் என்று சொல்லி அந்த யூதருடைய உள்ளம் நோவினைப்படாமல் புண்படாமல் அல்லாஹ்வுடைய தூதருடைய விஷயத்தில் நமக்கான ஹக் என்ன, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய விஷயத்தில் நமக்கான ஹக் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சரியாக விளக்கப்படுத்தி அந்த முஸ்லிமை கடிந்து கொண்டு அந்த யூதருடைய மனிதநேயத்தை மதித்து அனுப்பி அந்த ஹதீஸை நாம் புகாரியிலே 2411, முஸ்லிமிலே 2373 ஹதீஸாக பார்க்கிறோம் என்றால், கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு மனிதாபிமானத்தை மனிதநேயத்தை மிக சிறப்பாக சொன்னார்கள், மிக தெளிவாக சொன்னார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன மனிதாபிமானத்தை பற்றி மனிதநேயத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த நிலைமைகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த அறிமுகங்களை நாம் கொடுக்கிற பொழுது, குறிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் பிறந்த ரபியுல் அவ்வல் மாதங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத சொல்லாத ஏவாத விடயங்களை செய்வதை விட இது போன்ற விஷயங்களை கண்டிப்பாக மற்ற மக்களுக்கு பிற மக்களுக்கு நாம் அறிமுகப்படுத்த வேண்டும், இவைகளை சொல்ல வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய மனிதாபிமானம் மனிதநேயம் என்பதை நாம் இந்த நாட்டுக்கு இந்த உலக மக்களுக்கு ஏனைய சமுதாயத்தினருக்கு சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில வாழுகிற பொழுது இந்த மனிதநேயத்தை மதித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஆக்கில் புரிவானாக. இந்த உலகத்துல வாழ்கிற கடைசி நிமிடம் வரைக்கும் உண்மையான இறையடியார்களாக வாழ்ந்து மரணித்து சூனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.